லட்சக்கணக்கான ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஜனநாயகம் திரைப்படம் வெளிவருமா வராதா, பின்னணியில் என்னென்ன நடந்திருக்கின்றது, நீதிமன்றங்களில் என்ன விவாத பொருளாக மாறியிருக்கின்றது, ரசிகர்கள் எதிர்பார்ப்பது நடக்குமா நடக்காதா, இதை பற்றி விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர் பரமன் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். ஜனநாயகம் படம் என்பது வெளியே வருமா வராதா? நீதிமன்றத்தில் இருக்கின்றாங்க, அதாவது உச்சநீதிமன்றம் திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கே ரிட்டன் அனுப்பிச்சி விட்றாங்க. என்ன நடக்குது? அதாவது அத்தனை அறிவியல் உண்மைகளும் இந்த ஜனநாயக விஷயத்தில் நிரூபணமாகுது. அது என்னென்னா, உலகம் ஒரு உருண்டை, நீ எங்கே தொடங்குனியோ அங்கேயே நிற்ப. ஒரு பந்து எங்கே போகுதோ எந்த அடித்த இடத்துக்கே திரும்ப வரும் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஜனநாயகம் நிற்கிது. அதாவது நீங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சது எங்களுக்கு தெரியாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி முதல்ல தனிநபர் நீதிபதி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு எதிராக அதே நீதிமன்றத்தில் அமர்வுக்கு அப்பீல் போகிறாங்க சென்சார் போர்டு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இதில் நிறைய மறுபடியும் அமர்வுக்கே இதை திரும்ப ரிவ்யூ கமிட்டிக்கே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே இல்லை, ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி தயாரிப்பு தரப்புலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு எங்களுக்கு இது நிறைய வேலை இருக்குது, இதில் விசாரிக்க விருப்பம் இல்லை, நீங்கள் மறுபடியும் அமர்வுக்கே போங்கன்னு சொல்லி திரும்ப அனுப்பிட்டாங்க. திரும்ப வந்ததில் நாங்கள் அவங்க சொன்ன எல்லா கட்டையுமே நாங்கள் செஞ்சிட்டோம், அப்புறம் திரும்ப கொடுத்தா என்ன, எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றதோட இரு தரப்புடைய விவாதங்களையும் கேட்டு அது ரொம்ப நேரம் விவாதமாகி நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிச்சு. இத்தனை கோடி ரூபாய் இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கடைசி படம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ. அவரை இந்தளவு கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஏன்னா புதுசாக ஒருத்தர் படம் எடுக்க வந்தார், ஏதோ ஒரு சிக்கலில் இருக்காருன்றது வேறு. டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. அவங்களுக்கு இந்த நெருக்கடி ஏன் இல்லை? அதான் இது வெறும் திரைப்படமாக இருந்தால் இவ்வளோ நெருக்கடி இல்லை. இது ஒரு அரசியல்ன்றதுனால தான் இவ்வளோ நெருக்கடி. ஏன்னா ஒரு பெரிய படங்கள் எல்லாமே ரிலீஸுக்கு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி தான் சென்சாருக்கு போகும். அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதை காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது சென்சார் வாங்கி, இது வரைக்கும் ஒரு பெரிய விஜய் படமே இத்தனை படம் நடந்திருக்கு, எந்த படமே சென்சாரில் எந்த விதமான பிரச்சனையும் நடந்ததில்லை. அது அரசியல் ஆகாத வரைக்கும். இப்போ இதே நேரத்தில் நாளைக்கு அஜித் படம் வந்தாலும் இதே மாதிரி தான் படத்துக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ரிலீஸுக்கு முன்னாடி போய் சென்சாருக்கு அப்ளை பண்ண போகிறாங்க, அப்ளை கொடுக்க போகிறாங்க. இது கேட்குது, அது இதுன்னு ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு இருந்த ப்ராசஸ் தான். ஏன் இதில் இப்படி ஒரு சிக்கல் வரும்னு அந்த படக்குழு நினைக்கவே இல்லாத அளவுக்கு அது சுமூகமாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த படம் எடுக்கும்போதே இந்த படம் ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்கும்னு சொல்லி தான் அந்த தயாரிப்பாளரே விஜய் உள்ள கூப்பிட்றாரு. அப்போ உள்ள கூப்பிட்றவங்க கண்டிப்பாக நமக்கு சென்சாரில் செக்கு வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், ஒருவேளை படம் அந்த மாதிரி ரொம்ப விமர்சித்து எடுக்கப்பட்டிருந்தால் இதை எதுவுமே அந்த ட்ரெய்லர் எதுவுமே வெளியிடுறதுக்கு முன்னக்கூட்டியே சென்சார் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கு லாக் அந்த இடத்துல வரும்னா, ஏன்னா மற்ற எல்லா லாக்கையும் நீங்கள் உடச்சிக்கலாம். இப்போ நீங்கள் தேட்டர் கிடைக்கல, வைக்கல, நான் தேட்டர் தர மாட்டேன், வைக்க மாட்டேன்றது எல்லாத்தையுமே அது வணிகமாக போகும்போது வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டு தான் ஆகணும். அது கீழே இருக்கிற தேட்டர் ஓனர்ஸே திறந்துருவாங்க. நீங்கள் என்ன தான் திமுக அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு தேட்டர் கொடுக்கல, வைக்கலன்னு சொன்னால் கூட கீழே இருக்க தேட்டர் ஓனர் கொடுத்துருவாங்க. அப்போ மற்ற எந்த இடத்துலையுமே தடைன்ற ஒன்று இருக்க போகிறது இல்லை. சென்சார் போர்டில் தான் நமக்கு தடை இருக்குன்னு படக்குழு நினைக்கல. அப்போ படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இருந்திருக்க போகிறதில்ல. இல்லை இந்த இடத்துல அரசியல் பண்ணப்படுன்றத, ஏன்னா சென்சார் போர்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய, அதாவது ரொம்ப உயர்ந்த நீதிபதிகள், இந்தியாவினுடைய மிக ரொம்ப உயர் நீதிபதிகள்லாம் இந்த வழக்கில் ஆஜராகிற அளவுக்கு இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கல. இல்லை, ஜனநாயகம் படம் அரசியலை சார்ந்து எடுக்கப்பட்டதுனால இந்த அழுத்தமா, இல்லை விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்றதுனால இந்த அழுத்தமா? இல்லை, அரசியல் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தெரியல. அந்த படத்தில் பெரிய அரசியல் சார்ந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. இது வெளியே இருக்கிற ஒரு அரசியல் சூழலுக்காக மட்டுமே இந்த அழுத்தத்தை கொடுக்கப்படுது. அதாவது ரொம்ப ஒரு எல்லாத்தையுமே கேலிக்குரியதாக்கப்படுது. அதாவது நீதிமன்றம், சென்சார் போர்டு எல்லாமே அரசியல் தேவைகளுக்காக ரொம்ப ரொம்ப சீப்பான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. கடைசி நம்ம எதெல்லாம் ரொம்ப உயர்வானதாக நினைக்கிறோமோ அதை பூராமே கேலிக்குரியதாக கொஞ்ச நாட்கள் ஆகிக்கிட்டே வருது. அதாவது சென்சார் கொடுத்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை திரும்ப உடனே 5 நிமிஷத்துக்கு அப்பீல் போய் திரும்ப சென்சார் போர்டு எல்லாமே கேலிக்குரியதாக இருக்குது.
சென்சார் போர்டே ஏதோ ஒரு பொம்மை மாதிரி நமக்கு தோணுது கடைசி இதை இல்லை அது மட்டும்தான் பொம்மையாக இருக்கான்னு. அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவங்கள தவிர மக்கள் எல்லாருமே அந்த பொம்மை மாதிரி தானே அவங்க கேட்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதாவது ஒரு அரசியல் தேவைக்காக ஒரு அரசியல் கட்சி இல்லை ஒரு பெரிய தலைவரை முடக்கிறது, இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அரசியல் பண்ணி இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். ஒரு திரைப்படத்துக்காக அரசியலமைப்போட இவ்வளோ பெரிய அமைப்புகளை நீங்கள் கேலிக்குரியதாக மாற்றுறது வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. இல்லை, இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது யார் யார் எங்கெங்கிருந்து வராங்களோ அங்கங்கிறது தான் செக் பண்ண முடியும், செக் வைக்க முடியும். இப்போ அஇஅதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊழல்ன்றது ஒரு செக் வச்சாங்க. திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஊழல்ன்ற பேரில் ஒரு செக் வச்சாங்க. ஊழலை முழுமையாக எதிர்க்கணும், ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து மத்திய அரசு தருது அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை முழுமையாக எதிர்த்து அதை வாஷ் அவுட் பண்ணாங்கன்னா வேற. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இவர் திரைத்துறையிலேருந்து இருக்கு. அப்போ திரைப்படத்தில் தான் நாங்கள் செக் வைக்க முடியும். அதாவது ஊழல்ன்ற ஒரு விஷயத்தில் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்றதுக்கு மக்களுக்கு வந்து 1000 அதுக்கு வரவேற்புகள் இருக்கும். ஏன்னா அரசியல்வாதின்றவனே கொள்ளையடிக்கக்கூடியவன் தான், அவன் வந்து ஊழல் பண்ணுறான். ஊழல் பண்ணுறவன் இவனுக்கு ஒரு திருடனை இன்னொரு திருடன் தான் பிடிக்க முடியும். வேற அரசியல்வாதி நீங்கள் வேற எந்த ரீதியில் தண்டிக்க முடியும்? அப்ப நீங்க ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் விஷயங்களுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கும். ஒரு திரைப்படத்தை நீங்க தடுத்து ஒரு சென்சார் போர்டை வச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது இது வந்து மிக தப்பான ஒரு முன்னுதாரணம். சரி, இது வரைக்கும் ஏன் வந்து விஜய் வாயை திறக்கவே இல்லை? அரசியலுக்கு வந்தும் பல இடங்களில் அவரோட ஃபேஸை வந்து அவர் காட்டலை. இந்த 41 பேர் இறந்த பிறகும் உடனே ரியாக்ஷன் பார்த்தாங்க. 1.5 நாள் கழிச்சு தான் ரியாக்ஷன் கொடுத்தாரு. இன்னைக்கு சென்சார் போர்டு இந்த அளவு பிரச்சனை பண்ணுது, படக்குழு பல கோடிகளை போட்டுட்டு அப்படியே நிலுவையில் நிற்குது. இந்த இடத்துலையும் வாயை திறக்காமல் இருக்காரு, என்ன காரணம்? அதாவது இந்த அரசியல் மௌனம், விஜயோட அரசியல் மௌனம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி பார்க்குறேன்னா, இது அவங்களை தொடர்ந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சென்சார் போர்டு பிரச்சனையிலிருந்து, சிபிஐ பிரச்சனையிலிருந்து, கரூர் பிரச்சனையிலிருந்து விஜய் பேசியிருந்தாருன்னா இந்த இஷ்யூ இத்தனை ஆங்கிளில் பிரிஞ்சிருக்காது. அதாவது 41 பேர் கரூரில் இறந்த இஷ்யூ வந்து ஊரே பேசி, அது செந்தில் பாலாஜி இருக்காரு, அதில் அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, எல்லா ரூமர்ஸையும் கடைசி ஏதோ ஒரு விதத்தில் நிஜமாக்கக்கூடிய ஏதோ ஒன்று போய் நடந்துருச்சு. இது விஜயே பேசியிருந்தா கூட இத்தனை ஆங்கிளில் பேசியிருக்க முடியாது. ஜனநாயக இஷ்யூலையும் விஜயே வாயை திறந்திருந்தா கூட இவ்வளோ ஆங்கிளில் பேசியிருக்க முடியாது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு போன இடத்துல எனக்கு இதுதான் நடந்திருந்ததுன்னு விஜய் சொல்லியிருந்தா கூட இதுக்கு பின்னாடி இவ்வளோ பொலிட்டிக்கல் விஷயம் இருக்குன்றத பேசியிருக்க முடியாது. அப்போ இந்த மௌனம்ன்றது, அதாவது புத்தருடைய மௌனம் மாதிரி இந்த மௌனம்ன்றது அரசியலில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜிக்கலாக நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது வந்து கைது பண்ண வர்றப்போ கதறன அரசியலையும் நம்ம பார்த்துட்டோம், கைது பண்ணதுனால பஸ் எரிச்ச அரசியலையும் பார்த்துட்டோம், நெஞ்ச புடைச்சு பேசி இந்த அரசியலையும் பார்த்துட்டோம். அப்போ அரசியலில் புது விஷயம் என்னது? மௌனம். அப்போ அந்த மௌனம் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆயுதமாக விஜய் பயன்படுத்துகிறாரு. அந்த ஆயுதம் ரொம்ப அவருக்கு வந்து பயன்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மௌனங்களை 1000 வாய்கள் வந்து நிரப்புது, 1,00,000 வாய்கள் நிரப்புது, 1,00,000 கோணங்களில் நிரப்புது. அப்போ இந்த எல்லா கோணத்தையும் அவர் விவரித்து சொல்ல வேண்டிய, தான் தரப்பு என்னன்றதை விஜய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ஜனநாயகம் படம் வந்து எதை வந்து அடிப்படையாக வச்சு படம் தயாரிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ப்ரிவியூ ஷோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா ஒரு ரிலீஸ் நாளைக்குன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி தான் நம்ம அதை வந்து பிளாக்கேஜாக பார்க்குறோம். அதில் அப்படி என்ன காட்சிகள் இருந்தது? சென்சார் பிளாக் பண்ணுற அளவுக்கு ஏதாவது காட்சிகள் இருந்தது? இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து பகவத் கேசரி தான். அதுக்கு வந்து நேஷனல் அவார்டும் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படத்தை திரும்ப டப்பிங் எடுத்து இது பண்ணி ரீமேக் ரைட்ஸ் வாங்கி திரும்ப பண்ணுறாங்க. அதில் அதிகபட்சம் அவங்க சேர்த்துருக்க போகிறது என்ன சேர்த்துருக்க போகிறாங்கன்னா, ஏதாவது 1-2 சண்டை காட்சி இல்லை ஏதாவது. ஏன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை, அவ்வளோ அரசியல் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளோ அதாவது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக யாரையா அட்டாக் பண்ணி பேசியிருக்குமான்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்னு தான் நாளைக்கு நம்ம படம் வரும்போதே நமக்கு சொல்ல போகிறோம், இதுக்காக எவ்வளோ பெரிய தடை போட்டிங்கன்னு.